அனைவருக்கும் வணக்கம். சொர்க்கமே என்றாலும் அது அந்த காலம் போல வருமா? மகிழ்ச்சி என்றாலும் அது அந்த காலத்துக்கு ஈடாகுமா? வெயில் மழை பார்க்காமல் ஆடினோமே ஆட்டம், மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சோம். கோடையில குச்சி ஐசினாக்க நடைந்தோம், நிலாவிலே பாட்டி சுட்டவடை கேட்டோமே. வானம் போன்ற வாழ்க்கையில் வானவில்லாய் தோற்றினோம், இளமை என்னும் தூரிகையால் வாழ்வை வண்ணமாக்கினோம். சிங்கம் போல வரவிருக்கு வேற்றுமைகள் இன்னுமெதற்கு, ஆசிரியர் சொன்னதை போல் இன்பம் துன்பங்களை நாங்கள் பகிர்ந்திடுவோம். சிட்டுக்குருவியை போலத்தான் சிறகடித்து பறந்தோமே, அலை வீசியால் அழிந்ததை போலவே நல்வாழ்க்கையை நாங்கள் அழித்தோம். சொர்க்கமே என்றாலும் அது அந்த காலம் போல வருமா? மகிழ்ச்சி என்றாலும் அது அந்த காலத்துக்கு ஈடாகுமா? ஆமாங்க, இதுவே ஒரு புரிஞ்சிருக்கோம். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பவர்கள் 90க்கு முன்பு பிறந்தவர்கள் என கூறி எனது உரையை நான் தொடங்குகின்றேன். தூக்கிக்கு முன்பு உள்ள காலம் கருப்பு வெள்ளை காலம், ஆனால் வாழ்க்கை வண்ணமயமாக இருந்தது. இன்று வண்ணமயமான காலம், ஆனால் வாழ்க்கை கருப்பு வெள்ளையாக தான் இருக்கிறது. மவுசு பிடித்து விளையாடும் தூக்கே கிட்ஸுக்கு தெரியாது மண்புழுவில் விளையாடிய 90s கிட்ஸ்களில் மவுஸ் என்னன்னு. இன்றைய காலகட்டத்தில் மதுவை போலவே செல்போன்களும் ஒரு போதை பொருளாக உருமாறிவிட்டது. காலையில் விழிக்கச் செய்யும் அலாரத்தில் தொடங்கி மணிக்கணக்கில் பேசுவது, அரட்டையை நம்பிட்டு இரவில் நம்மை தாளாட்டு பாடி உறங்கச் செய்வது வரை இந்த கைபேசி மாறிவிட்டது. அந்த காலத்தில் கைபேசியை பயன்படுத்துவதில் அந்த தலைமுறைக்கும் இப்போதைய தலைமுறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கடந்த தலைமுறையினர்கள் தேவைக்கேற்ப செல்போன்களை பயன்படுத்தினார்கள். நாம தேவைக்கு போக முழு நேரமும் செல்போன்களின் துணையுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்துல ஒரு வீட்டுல பவர் கட்டானா பக்கத்து வீட்டு எட்டி பார்ப்போம். இன்று பக்கத்து வீட்டுல பவர் இருக்கான்னு பார்த்துட்டு வாடா என சொன்னாலே அடப்போமா என்று சொல்லிட்டு வீட்டை விட்டு கூட வெளியில் வராமல் வாட்ஸ்அப்ல சாட் பண்ணி பவர் இருக்கான்னு கேட்கிற நீங்க எங்க? என் வீட்டு கூரையில் கூடு கட்டி கொஞ்சம் மகிழ்ந்த சிட்டுக்குருவிகளின் சமாதிகளின் சின்னம் எது தெரியுமா? கைபேசியின் கோபுரங்கள் தான். அதனால் சிட்டுக்குருவிகளின் இனமே அழித்து போயிருக்கிறது. கைபேசி இல்லாத அந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் பேசவும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் அதிக வாய்ப்புகள் இருந்தது. இன்று பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் கூட நேரடி தொடர்பு குறைந்து வாசல் வழியா வந்தவர்கள் இப்போ வாட்ஸ்அப் வழியாக தானே வருகிறார்கள். நிலாவை பார்த்து சோறு ஊட்டின காலம் மாறி செல்போனை பார்த்து சோறு ஊட்டின காலமாக மாறிவிட்டது இந்த காலம். அன்று பல விளையாட்டுகளை நண்பர்களுடன் சேர்ந்து தெருக்களில் விளையாடுவார்கள். இன்று எவ்வளவுதான் விலை மதிப்புள்ள விளையாட்டு பொருட்களை வாங்கி விளையாண்டாலும் சரி, இல்லை மொபைலில் உள்ள விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். பெரும்பாலும் தனிமையில் மட்டுமே. அன்று விளையாட்டுகள் இருந்ததால் தற்கொலைகள் இல்லை. இன்று தற்கொலையே விளையாட்டாக மாறி இருக்கின்ற சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேய்த்து தேய்த்து அவன் கைகளில் உள்ள கைரேகை தேய்ந்ததோ இல்லையோ, அவன் வாழ்வு தேய்விரை போல் ஆனது. மனிதனுக்கு மனிதன் பேசி சிரிப்பவர்களை விட தொலைபேசியை பார்த்து சிரிப்பவர்கள் தானே அதிகம். வாய் நிறைவாய் சாப்பிட வேண்டிய நேரத்தில் கூட வாட்ஸ்அப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் உங்களுக்கு அனைத்து பேர் கைவிரல் முடியில் இருக்கு. அதனால் நீங்கள் எதையும் தேடி போவதில்லை, எதற்குமே காத்திருப்பதில்லை. ஆனால் நாங்கள் தேடி தேடி காத்திருந்து அவமானப்பட்டு கனவு கண்டு அதை அடைந்த பிறகு இருக்கிற மகிழ்ச்சியும் நிம்மதியும் இதெல்லாம் கைவிரல் நுனியில் வைத்திருக்கிற உங்களுக்கு எப்படி முடியும்? உள்ள கையில் உலகம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு உலகத்தை விட்டு தனியே பிரிந்து நாம் வாழ்கின்றோம். அன்று நாங்கள் களத்தில் தேடினோம், இன்று நீங்கள் இணைய தளத்தில் தேடினீர்கள். அதனால் படிப்பு பாதியில் போனது, பணம் பறி போனது, நேரம் வீணாய் போனது, மனம் கெட்டு போனது, மானம் காற்றில் போனது. இவை அனைத்தும் உன்னை உள்ளங்கையில் வைத்திருந்ததால் மட்டும்தான் 90s கிட்ஸ்காரங்க 2K கிட்ஸ் வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. ஆனால் 2K கிட்ஸ்காரங்க 90s கிட்ஸ் வாழ்க்கையை ஒரு நாளும் அனுபவிக்கவே முடியாது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பவர்கள் 90க்கு முன்பு பிறந்தவர்கள். ஆகையால் மறைத்து